வணக்கம். பேரன்பு திரைப்படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதாவது மம்முட்டிக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைய வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அதுவும் இல்லாமல் அந்த குழந்தையோட அம்மா தவறிட்டாங்க போல், அதனால தான் இவர் மட்டுமே காட்டுறாங்க அப்படின்ற எண்ணமும் இருந்துச்சு. என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாரு, சின்ன குழந்தையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு அப்படின்றது தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தோம் படத்தை பற்றி. ஆனால் நாங்கள் நினச்சது எல்லாமே தப்பு. ஆமாம், இந்த படத்தோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் திருமணமாகி 10 வருஷமாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இங்கே வர்ற ஒரு நபராக தான் மம்முட்டி இருக்கிறாரு. வந்துட்டு இங்கே ஒரு கடிதம் படிக்கிறாரு. அந்த கடிதம் அவங்க மனைவி எழுதியிருக்காங்க. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்டேன், பாப்பாவோட உடல்நிலை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ இனிமேல் வந்து நான் எனக்கு பிடித்த என்னை மதிக்கக்கூடிய ஒரு நபரோட வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் எப்படி அந்த குழந்தைகிட்ட ஜெல் ஆகுறாரு, அந்த குழந்தை எப்படி இவரை பாசமாக பார்க்குது, எவ்வளோ நாள் ஆகுது, அதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பாவுக்கு டீனேஜ் ஆகிறப்ப இயல்பாக எல்லாருக்கும் ஏற்படுற மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது. ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறப்ப ஒரு ஆணாலை எப்படி கஷ்டப்பட்டு அணுகிறாரு அப்படின்றத உண்மை கதையை ரொம்ப படத்துக்காக எந்த பித்தலாட்டமும் இல்லாமல் எந்த எக்ஸாஜரேஷனும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எடுத்திருக்காங்க. படம் முழுக்கவே அப்படி தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் முழுக்கவே 2 பேர் தான் படம் முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க. ஒன்று நடிகர் மம்முட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தங்க மீன்கள் சாதனா. மம்முட்டி சார் வந்து இந்த படத்தில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே நமக்கு பெரிய அளவில் பிரமிப்பாக இருக்குது. அதாவது எப்படின்னா, அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார்டம் விட்டுட்டு இங்கே தமிழ் சினிமாவில் வந்து நடிக்கிறாரு. அதுவும் ஒவ்வொரு காட்சியும் பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய நடிகர் எப்படி இந்த காட்சியெல்லாம் நடிக்க ஒத்துக்கிட்டாரு, இவ்வளோ கீழே 100% கீழே இறங்கி நடிக்கிறாரு, அவரோட ஸ்டார் இமேஜை தூக்கி போட்டாரு. அதுக்காக அவர் பெரிய அளவில் சம்பளம் வாங்கிட்டாரா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா நம்ம வளர்ந்து வரும் நடிகராக பார்க்கக்கூடிய சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாங்கின சம்பளங்களில் பாதி சம்பளம் மட்டும்தான் அவர் வாங்கியிருக்காரு இந்த படத்துக்காக. அப்படின்றப்ப இந்த படத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு காட்சி வரும். அவருடைய தன்னோட மகள்கிட்ட வந்து பாட்டு பாடியும் டான்ஸ் ஆடியும் அவர் மகள்கிட்ட அன்பை பெறுறதுக்காக முயற்சிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் இருக்கும் அந்த பாடம். அந்த ஒரு சீன் மட்டும் ஒரே டேக்கில் எடுத்துருப்பாங்க. அது படமே பார்க்க தெரியாத, டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாத ஒருத்தன் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரே டேக்கில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது. அவ்வளோ பிரமிப்பாகவும் ரொம்ப இயல்பாகவும் நமக்கு ஒரு மாதிரி கனமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியான அந்த காட்சி கண்டிப்பாக அமைஞ்சிருந்துச்சு. அப்புறம் தங்க மீன்கள் சாதனா, அவங்க இந்த படத்தில் ஒரு கை கால்லாம் ஒழுங்காக செயல்படாத, வாய் ஒழுங்காக பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் தங்க மீன்கள் படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த படத்தில் சாதனா அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு துளி கூட அவங்களுக்கு தோணாது. அந்த படத்தை பார்த்துருந்தாலும் அந்த எண்ணம் வராது. பொதுவாக பாலாசார் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டர் அப்படின்னா அந்த படத்துக்காக, அந்த கதைக்காக, அந்த கேரக்டருக்காக செட் ஆகிற மாதிரியான ஒரு மாற்றுத்திறனாளியை தேடி கண்டுபிடிச்சி நடிக்க வைப்பார் அப்படின்ற மாதிரியான பேர் இருக்குது அவருக்கு. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா அதே எண்ணம் தான் வரும் உங்களுக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க போல், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி எண்ணம் நமக்கு தோணும். அந்தளவுக்கு இவங்களோட நடிப்பு ரொம்ப நேர்த்தியாகவும் இயல்பாகவும் இருந்துச்சு. இந்த வாழ்ந்திருக்காங்க, கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்களா சினிமாவில், அது இவங்களுக்கு இந்த படத்துக்கு 100% பொருந்தும். இவங்களை தாண்டி படத்தில் முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நடிகை அஞ்சலி. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரும் கிடையாது, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வரப்போகிறது இல்லை, பாசிட்டிவான கேரக்டரும் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கு புதிரான கேரக்டராகவே முடிஞ்சிடும். அப்படின்ற பட்சத்தில் இவங்க ஏன் இந்த படத்தில் நடித்தாங்கன்னா, இயக்குனர் ராமோட படம் தான் கட்டுரை தமிழ். அந்த படத்தில் நடிகை அஞ்சலியோட நடிப்புக்காக கிடைச்ச படம் மட்டும்தான் அங்கடித்தரு. அந்த படம் தான் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட இயக்குனருக்காக நன்றியை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதை தாண்டி 2 முக்கியமான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ராமும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவும். அதாவது கிட்டத்தட்ட படத்தில் 50% காட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா பின்னணி இசையே இல்லை, ரொம்ப மௌனமாகவே இருக்குது. அந்த மாதிரி காட்சிகள் வந்து படத்தோட வலிமையையும் நமக்கு வலியையும் அதிகமாகவே தருதுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவங்க 2 பேரோட முக்கியமான புரிதல் தான் சொல்லணும். பின்னணி இசை போலவே படத்துக்கு இன்னொரு பலம்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள். படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே இந்த கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்ற வசனமாகட்டும். தன்னை ஏமாத்தினவங்க ஏன் ஏமாத்தணும் மட்டும் கேட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்திருந்தோம் என்னையே ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அப்படின்னு எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்கிற வசனமாகட்டும். குழந்தைக்கு மருத்துவத்தை பற்றி பேசுகிறப்ப, மருத்துவம் பண்ணி சரி பண்ணுறதுக்கு இது ஒன்றும் வியாதி இல்லையே, அவள் அப்படி பிறந்துட்டா அவள் அப்படி தானே வாழ்ந்தாகணும் அப்படின்ற வசனமாகட்டும், எல்லாமே படத்தை இன்னொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுங்கிறதும் படத்தோட வலிமையும் கனத்தையும் நமக்கு அதிகரிக்குதுங்கிறதும் உண்மைதான். மொத்தத்தில் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது எல்லாருக்குமான படம். படம் முழுக்க அழுக காட்சியெல்லாம் சொல்கிறீங்களே, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, படத்தில் அழுக காட்சின்னு ஒன்று கூட இல்லை.
படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கனமான காட்சிகள் வச்சுருக்காங்க, கொஞ்சம் மன வலியை தான் கொடுத்துருது. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே ரிலீவ் பண்ணுது. இந்த படம் வந்து ரொம்ப நாள் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு படமாக அமையும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள்.